Hello students, example 1.8 11th standard physics chapter 1 question என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா voltage and current கொடுத்திருக்காங்க, resistance தான் find பண்ணணும். So according to Ohm's law, resistance R is equal to V by I எடுத்துக்கிறோம். ஓகேவா? Therefore R is equal to V என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 100 by I என்ன அப்படின்னா 10. So ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 10 அப்படின்னு கிடைக்குது. So resistance ஓட யூனிட் தான் ohm. Therefore R is equal to 10 ohm. Therefore next அதோட எரர் கண்டுபிடிக்கிறோம். எரர் கண்டுபிடிக்கிறதுக்காக del R by R is equal to இங்க V by I. So del V by V plus del I by I. ஓகேவா? ஏன்னா இங்க V term I term தான் எடுத்துக்கிறோம். So likewise இதுலயும் voltage and current மெஷர் பண்ணி V and I எடுத்துக்கிறோம். Therefore del R is equal to R cross multiply பண்ணிக்கிறோம். del V ஓட வேல்யூ என்னன்னா 5 by V ஓட வேல்யூ வந்து 100 plus del I வந்து 0.2 by ஐயோட வேல்யூ வந்து 10. ஸோ ரெண்டுமே கேன்சல் பண்ண முடியுறத கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது வந்து போகாது, பேலன்ஸ் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்காக டிவைட் பண்ணிக்கிறோம். 20 by 1 இருக்கும். ஸோ அதை டிவைட் பண்ணும்போது 0.05 கிடைக்குது. நெக்ஸ்ட் 0.1 by 0.1 by 5 இருக்கு. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது 0.02 கிடைக்குது. ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணும்போது 0.07 into 10. இது ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.7 கிடைச்சிருக்கு. Therefore R is equal to 10 plus or minus 0.7 ohm. So ohm அப்படிங்கிறது என்னது, ரெசிஸ்டன்ஸ் உடைய யூனிட். ஸோ கண்டிப்பா ஓம் போட்டுக்கணும். ஓகேவா? தேங்க்யூ.